बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना व नबियिना मौलाना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि रब्बी ज़िदनी इल्मा रब्बी ज़िदनी इल्मा रब्बी ज़िदनी इल्मा अल्लाहुम्मा इन्ना नस्अलुका इल्मन नाफ़िआ अल्लाहुम्मा इन्ना नऊज़ु बिका मिन इल्मिन ला यन्फ़अ। இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய 40 ஹதீஸ் அதை பார்த்துட்டுறோம். அதில் 20வது ஹதீஸ் என்ன வாசிங்க? அன் அபி மசூதா அன் அபி மஸ்ஊத் அல் பத்ரி உக்பத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு கால கால நபியோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபி மஸ்ஊத் அல் பத்ரி உக்பத் இப்னு அம்ர் அவர்கள் சொன்னார்கள், இதா லம் தஸ்தஹி இதா லம் தஸ்தஹி, நீ வெக்கப்படாவிட்டால் ஃபஸ்னா, நீ செய்து கொள் மா ஷிஅத, நீ விரும்பியதை போன்று செய்து கொள். உனக்கு வெக்கம்னு ஒன்று இல்லைன்னா நீ என்ன செஞ்சுக்கோ? ஃபஸ்னா மா ஷிஅத, நீ நாடியவாறு செய்து கொள் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்படின்னா இங்கே என்ன அர்த்தம்? எச்சரிக்கை செய்கிறாங்க. புரிஞ்சா? ஒரு மனுஷன் வெக்க சுபாவம் அவன்கிட்ட இருந்துச்சுன்னா பாவம் செய்ய மாட்டான். 4 பேர் நம்மளை பார்த்தா, இந்த தப்பு செய்கிறத பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்ற அந்த வெக்கம் என்ன இருந்துச்சுன்னா அந்த பாவத்தை அவன் செய்ய மாட்டான். நம்ம எவ்வளோ நல்ல குடும்பத்தை சார்ந்தவங்க, நம்ம போய் ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்று என்ன செஞ்சு ஒரு தம்மை போட்டு ஒருவேளை யாராவது பார்த்துட்டா என்ன நினைப்பாங்க? அந்த ஹயா இருந்தால் செய்வாங்களா? அந்த வெக்க சுபாவம் இருந்தால் செய்வாங்களா? அப்போ ஒரு மனுஷனுக்கு பாவம் எப்போ ஏற்படும்னா, எப்போ ஹயா போகுதோ அப்போ பாவம் வந்துடும். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் ஹயாவு லா யாத்தி இல்லா பி ஹைருண்டாங்க. வெக்கம் என்பது லா யாத்தி கொண்டு வராது, இல்லா பி ஹைரின், நன்மையை தவிர எதுவும் கொண்டு வராது. ஷுஅபத்து மினல் ஈமான்ல எது வந்துடுது? எது? வெக்கம். அல் ஹயாவு ஷுஅபத்து மினல் ஈமான். ஒரு உதாரணம் சொன்னேன் இதுக்கு, புரியுதா? ஒரு இடத்துல நிற்கிறோம், ஒரு பெண்கள் நிறைய பேர் போகிறாங்க. அந்த பெண்களை நம்ம பார்க்கறது என்பது 4 பேர் அவங்கள பார்க்கறது நம்ம பார்த்துட்டா நம்ம ஸ்டேட்டஸ் என்ன ஆகிறது? வெக்கப்பட்டவனாக இருந்தா அப்படி என்ன செய்ய மாட்டான்? ஒரு புள்ள அப்படி போச்சுன்னா பான்னு பார்க்க மாட்டான். என்ன சொல்கிறது? புரிஞ்சா? ஜொல்லு உழுகுற மாதிரி என்ன செய்ய மாட்டான்? அந்த அந்நிய பெண்ணை பார்க்க மாட்டான். ஏன்? நம்ம பார்க்குறத வேற யாராவது பார்த்தா வெக்கக்கேடாக போயிடும். அப்போ ஒரு மனுஷனை பாவம் செய்கிறத விட்டு தடுக்கிறதே எதுதான்? வெக்கம்தான். புரிஞ்சா? நம்ம மதரசா மாணவர் என்னதான் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்குது. நம்ம ஸ்கூலுக்கு போனாலும் சரி, ஸ்கூல் மாணவரோட உட்காந்து படித்தாலும் சரி, அந்த வெக்க சுபாவம் இருந்துச்சுன்னா அந்த தப்பு நம்ம செய்ய மாட்டோம். இப்போ எப்போ அந்த வெக்க சுபாவம் போயிருச்சோ, ஹயா இல்லையோ, ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அந்த ஸ்கூலில் இருக்கிற பையன் கூலிப்பு போடும் போது நமக்கும் கூலிப்பு போடணும்னு தோணும். அந்த ஸ்கூலில் இருக்கிற பையன் ஏதாவது தவறு செய்கிறனால நம்மளும் அந்த தவறு செய்யணும், அவனோட சேர்ந்து செய்கிற ஒரு மனநிலை உருவாகும். அது எல்லாத்துக்கும் மொத்தமாக நவவி இமாம் ஏன் இந்த 40 ஹதீஸை எடுத்து செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இதுதான் வாழ்க்கையினுடைய யதார்த்தம். இதுதான் லட்சக்கணக்கான ஹதீஸில் ஏன் இந்த 40 செலக்ட் பண்ணியிருக்காங்க? இதை பின்பற்றினாலே நீ நறுவழிக்கு வந்துடுவ. சொல்ல புரிஞ்சா? வாண்டடு அப்படியும் போகாமல் இப்படி தலையாடிட்டு இருக்கான் ஒருத்தன். வாண்டட் கைஸு, ஏதோ நல்ல வேலை. அபுஹு யகுன் முத்தயக்கிலன் வ இல்லம் யகுன் முத்தயக்கிலன் தம்மல் அம்ரு. அப்போ என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? வாங்க பட்டனை போடுங்கம்மா. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? என்னம்மா சொன்னாங்க? ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க, ஒரே சென்டென்ஸ். என்னது? இதா லம் தஸ்தஹி, நீ ஃபஸ்னா மா ஷிஅத, வெக்கோன்னு உனக்கு இல்லை அப்படின்னா என்ன வேணால் நீ செஞ்சுக்கோ. இந்த ஹதீஸுக்கு 2 விதமான கருத்து சொல்கிறாங்க.
ஒருவர் தான் வெட்கப்படாத வரை தனது மனசாட்சிக்குபடி செயல்படலாம் இப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க. ரெண்டாவது, வெட்கப்படலைனா அவர் மனம் போடி தீய செயல்களை செய்வதிலிருந்து அவனை தடுப்பது எதுவும் இல்லை. வெட்கம் இல்லைன்னா என்ன வேணால் ஆயிரும். இப்போ நமக்கு முதல்ல என்ன செய்யணும்? வெட்கம் வரணும். அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் என்ன வெட்கத்தை சொல்கிறாங்களோ இந்த ஹதீஸில் அந்த ஹயா நமக்கு வரணும் இன்ஷா அல்லாஹ். புரிஞ்சா? அந்த ஹயா வரல அப்படின்டா வாழ்க்கையில் என்ன தான் ஆளி முடிச்சு சனதை வாங்கினாலும் நம்ம போக்கிரியாக தான் இருப்போம். இந்த ஹதீஸ் எங்கே வருது? புகாரியில், புகாரி இமாமுடைய சஹீ கிதாபில் சஹீஹான ஹதீஸ் இது. லைஃபு அப்படிலாம் கிடையாது, ஆக சஹீஹான ஹதீஸ் இது. ஓகேவா? அடுத்து இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹிய அந்த ஹதீஸில் ரெண்டாவது பகுதி, முதல் 20 ஹதீஸ் கொடுத்துருந்தோம். அடுத்த ரெண்டாவது பகுதி 21வது ஹதீஸ். அன் சுஃபியான் இப்னு அப்துல்லா, அதானே? ஆமாம் அதானேவா? அன் சுஃபியான் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு கால, அவர்களை தொட்டு அறிவிக்கப்படுகிறது. கால சுஃபியான் இப்னு அப்துல்லா என்ற நபித்தோழர் சொன்னாங்க, யா ரசூல் அல்லாஹ், அல்லாவின் தூதரே, குல் நீங்கள் சொல்லுங்கள், லீ எனக்கு சொல்லுங்கள், ஃபில் இஸ்லாமி இஸ்லாத்திலே சொல்லுங்கள், கவுலன் ஒரு வார்த்தையை சொல்லுங்கள், லா அஸ்அலு நான் கேட்க மாட்டேன், அன்ஹு அதை பற்றி கேட்க மாட்டேன், அஹதன் ஒருவரிடத்திலேயும், கைரக்க உங்கள் அல்லாத ஒருவரிடத்திலேயும் நான் அதை பற்றி கேட்க மாட்டேன், அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், வேற யார்ட்டையும் நான் கேட்கக்கூடாது. இப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? குல் நபியே, குல் நீ சொல்லு, நபி என்று பாரு, குல் நீ சொல்லு, என்ன சொல்லு? ஆமன்து பில்லாஹி அல்லாவை கொண்டு நான் ஈமான் கொண்டேன் என்று சொல், சும்மஸ்தகீம் பிறகு அதிலே நிலையாக நிலைத்திரு, இஸ்திகாமத், அல் இஸ்திகாமத்து ஃபௌகல் கராமத், ஒரு மனிதனிடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அற்புதத்தை விட எது பெருசு? ஒரு விஷயத்தில் இஸ்திகாமத்தாக இருப்பது பெருசு. ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கக்கூடாது. என்ன இருக்கணும்? ஒரு ஸ்டெடியான மைண்ட் செட்டப் இருக்கணும், இஸ்திகாமத் இருக்கணும். புரிஞ்சா? இஸ்திகாமத் இல்லாமல் இந்த மாறிக்கிட்டே இருக்கிறது என்பது ஃபெயிலியரு. நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். அப்போ இஸ்திகாமத்தும் ஒரு மனிதனிடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய கராமத்தை விட மார்க்க விஷயத்தில் இஸ்திகாமத்தாக இருப்பது என்பது முக்கியமான விஷயம். அதனால தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அபு யசீதுல் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அபு யசீதுல் பிஸ்தாமி பெரிய இறைநேசர். அவங்க பெரிய இறைநேசர்னு ஒருத்தர் கேள்விப்பட்டு, சரி அவங்கள நம்ம உண்மையாகவே இறைநேசர் தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவங்களுடைய ஹான்கால போய் தங்குறாரு. அவங்க ஹான்கா இறைநேசர்களுடைய அந்த பயிற்சி இடம், மதரசா மாதிரி அது ஹான்கா, அதில் போய் ரொம்ப நாளாக தங்குறாரு. பார்த்தா அவர் என்ன வழங்கி வச்சுருந்தாருன்னா, வழிமாறுகள்னால என்ன வெளிப்படும்? கராமத்து வரும்ன்ட்டு. ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி பார்க்குறாரு, கராமத்தே வரல. ரொம்ப நாள் கழித்து சொன்னார், நான் கிளம்புறேங்கன்ட்டு. ஏன் கிளம்புறீங்க, என்ன விஷயம்? நீங்கள் இறைநேசர்னு சொன்னாங்க, கராமத்து வெளிப்படுன்னு நினச்சி இவ்வளோ நாள் தங்கின, ஒரு கராமத்து கூட உங்கள்கிட்ட பார்க்கலையே, ஒரு கராமத்து கூட உங்கள்கிட்ட பார்க்கலையே, அதனால் நான் கிளம்புறேன். அப்போ நீங்கள் உண்மையான இறைநேசராக எனக்கு தெரியல. அப்போ அபு யசீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்களா, எப்பா நீ இவ்வளோ நாள் தங்கியிருந்த, இந்த தங்கியிருந்த காலத்தில் ஒரு வக்தாவது தக்பீர் தஹ்ரீமாவை நான் மிஸ் பண்ணி நீ பார்த்துருக்கியான்னு கேட்டாங்க. என்னது தக்பீர் தஹ்ரீமா நான் மிஸ் பண்ணி நீ பார்த்துருக்கியா? ஷரியத்தில் ஏதாவது நான் இதுவாக இருந்து நீ பார்த்துருக்கியா? இல்லை. இப்போ அதான் கராமத்து. அதுதான்ப்பா ரொம்ப கஷ்டம், அதுதான் கஷ்டம். நீ என்ன நினச்சிட்டு இருக்க? வானத்தில் பறப்பதும் தண்ணீர் மீது நடப்பதும் கராமத்து என்று நினைத்து வைத்திருக்கிறாய். வானத்தில் பறவைகளும் பறக்கிறது, தண்ணீரில் மீன்களும் தவளைகளும் போகிறது. அப்போ கராமத்து இது கிடையாது. மார்க்க விஷயத்திலே பிடிமானமாக தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறது தான் என்னது? அதனால தான் அல் இஸ்திகாமத்து ஃபௌகல் கராமத் என்று பெரியார்கள் சொல்கிறாங்க. இஸ்திகாமத்துக்கு அவ்வளோ அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ஒரு ஆயத்தில் வருது இல்லைம்மா, ஃபுஸ்ஸிலத்துன்னு ஒரு சூரா இருக்குல்ல, அதில் வருது இல்லை, 30வது ஆயத்,
இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்மஸ்தகாமு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகான் வருதே. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், காலு ரப்புனல்லாஹ், எங்களுடைய இறைவன் யார்? அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு சும்மஸ்தகாமு, பிறகு அதில் என்னவாக இருப்பார்கள்? அதே மாதிரி சூரத்து ஹூதுலே அல்லாஹ் சொல்றான், ஃபஸ்தகிம் கமா உமிர்தன் அல்லாஹ் சொல்றான். அப்ப இஸ்திகாமத் என்பது முக்கியம். அதனால தான் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்கம்மா? குல் ஆமன்து பில்லாஹி சும்மஸ்தகிம். நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஆமன்து பில்லாஹ் என்று நீங்கள் நபி என்ற பாருங்கள். குல் நீ சொல்லு, ஆமன்து பில்லாஹ் என்று சொல்லு, சும்மஸ்தகிம் பிறகு அதிலே நிலைத்திரு. ஜவாமில் கலிமான வார்த்தை இது. என்னது ஜவாமில் கலிம்னா என்ன? ஓ அத்தீத்து ரசூலுல்லாவுக்கு கொடுக்கப்பட்ட தனித்துவங்களிலே ஓ அத்தீத்து ஜவாமி அல் கலிம்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஜவாமி அல் கலிம் கொடுக்கப்பட்டவன் நான். சுருங்க சொல்லி அதில் நிறைவான பொருள். ரசூலுல்லாவுடைய ஒரு வார்த்தையில் ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய தத்துவமே, அது எத்தனை பக்கம் வேணால் எழுதலாம். அப்படிப்பட்ட ஜவாமியுல் கலீம் என்கிற சிறப்பு கொடுக்கப்பட்டவர்கள் ரசூலுல்லாஹ். இப்போ நீங்கள் குல் ஆமன்து பில்லாஹ் சும்மஸ்தகிம், இதில் இதை ஃபாலோ பண்ணாலே நம்ம வாழ்க்கை என்ன செஞ்சிடலாம்? இதுவாயிடலாம். வாங்க போல வாங்க, அழகான நட. என்ன எங்க உங்க தோழர்? ஹதீஸுர் எதில் வருதுமா? முஸ்லீமுடைய ரிவாயத்தில் வருது. முஸ்லீமில் ரிவாயத்தில் வருது. அடுத்து 22வது ஹதீஸ். 22 தானே? அன் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, அதானம்மா? அன் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரஜுலன், ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் தொட்டு அறிவிக்கப்படுகிறது. அன்ன ரஜுலன் ஒரு மனிதர், சால நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியிடத்திலே கேட்டார், அரஐத நீங்கள் கருதுகிறீர்களா? அரஐத இதா சல்லைத்து ஸலவாத்தில் ஹம்ஸில் மக்தூபாத். மக்தூபாத்னா என்ன? கடமையாக்கப்பட்ட 5 வக்துகளை நான் தொழுதால், வசும்து ரமலான ரமலானில் நோன்பு வைத்தால், வ அஹலல்துல் ஹலால ஹலாலை ஹலாலாக்கினால், ஹலாலை அல்லாஹ் ரசூல் எது ஹலாலோ அதை நான் ஹலாலாக்கிட்டேன், வ ஹர்ரம்துல் ஹராம ஹராமை ஹராமாக்கி விட்டால். 4 விஷயம்தான். என்னது? ஃபரல் 5 வக்து தொழுகையை கரெக்டாக நான் தொழுதால், ரமதானில் நோன்பு வைத்தால், ஹலாலை ஹலாலாக்கி ஹராமை ஹராமாக்கினால், லம் அஸித் அலா ஸாலிக ஷையன், இந்த 4 விஷயத்தை விட என் வாழ்க்கையில் நான் எதையும் அதிகப்படுத்த போவதில்லை. இந்த 4 மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன். 5 வக்து தொழுவேன், நோன்பு வைப்பேன், ஹலாலை ஹலாக்குவேன், ஹராமை ஹராமாக்குவேன். இதை தாண்டி என்ன செய்ய மாட்டேன்? என் வாழ்க்கையில் எதையும் நான் அதிகப்படுத்துவதில்லை. அதுகுலுல் ஜன்னா, இப்படி நான் செய்தால் சொர்க்கத்தில் நுழைவேனான்னு கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? சொர்க்கத்தில் நுழைவேனா? ரசூலுல்லாஹ் ஒரே வார்த்தையில் பதில் சொல்லிட்டாங்க, நாம், ஆம். இதுக்கு பேர் தான் இஸ்திகாமத். என்னது இஸ்திகாமத்? நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லி தொழுகையை விட்டுவிட்டான். சில பேர் என்ன செய்வாங்க? சில தரீகாக்கள் என்ன செய்வாங்க? இந்த பாருங்க, நைட்டு ஃபுல்லாக உருசுன்னு கொண்டாடுவாங்க, காலைல பார்த்தா ஃபஜ்ருக்கு ஒரு பயம் இருக்க மாட்டான். அப்போ முதல்ல ஃபர்ல என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செய்யணும். நம்ம அதனால தான் சொன்னோம், ஹதீஸுல் குதுஸியில் என்ன சொன்னோம்? ஒமா தகர்ரப இலைய அப்தி பிஷையின், அன்னைக்கு சொன்னேனே வலிமாவுடைய ஹதீஸுமா, மண் ஆதாலி வலியன் ஃபகத் ஆதந்து பில் ஹர்ப் ஒமா தகர்ரப இலைய, இதில் வருதோ? வருதா? பின்னாடி வருது. சரி சரி. அப்போ முதல்ல ஃபரலு. அப்போ இதை மட்டுமே எதை செய்யணுமோ அதை கரெக்டாக இந்த 4 விஷயத்தை செஞ்சால் நான் சொர்க்கத்தில் நுழைவேனான்னு கேட்டப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்லிட்டாங்க? நாம் சொல்லிட்டாங்க. ஏன் ஹலாலை ஹலாலாக்கினேன், ஹராமை ஏன் அதை சொல்கிறாங்க? ஹலாலை ஹலால் ஹராம் இருக்குல்ல, இதை நிர்ணயிக்கக்கூடிய உரிமை யாருக்கு மட்டும்தான் இருக்கு? இப்போ நான் போயிட்டு அல்லாஹ் ஹராமாக்கியதை ஹலாலாக்கினா நான் காஃபிர் ஆயிடுவேன். அது அல்லாஹ்வுடைய உரிமை. ஷரியத்தை உருவாக்கியது அல்லாஹ்வும் ரசூலும் தான். இப்போ ஹலாலை ஹராமாக்கினாலோ ஹராமை ஹலாலாக்கினாலோ ஃபகது கஃபர, அவன் என்னவாகி விடுவான்?
காஃபிராகி விடுவான். சொல்ல புரிஞ்சா? உனக்கு அறிவு இல்லையா, எனக்கு தெரியலன்னு சொல்லிடு. ஒரு சட்டம் கேட்குறாங்க, ஏங்க இந்த மாதிரி வியாபாரம் செய்கிறது இது ஹலாலா ஹராமாங்க, இப்படி ஒரு புது வியாபாரம் வந்திருக்குது அப்படின்னா உனக்கு தெரிஞ்சா சொல்லு, ஏன்னா தெரிஞ்சவன்ட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொல்லு. அந்த நேரத்தில் தெரியலன்னு சொன்னால் அசிங்கமாயிரும்ன்ட்டு ஹராமான சொல்கிற பார்த்தா ஹலால் மாதிரி தான் தெரியுது அப்படின்ட்டுனா, ஒருவேளை அது ஹராமாய் நீ ஹலால் ஆக்கிட்டா காஃபிரா போகிற மாதிரி ஆகி போயிடும். அப்போ ஹலால் ஆக்குகிற உரிமையும் ஹராமாக்குகிற உரிமையும் அல்லாவுக்கு ஃபஸ்ட்டு. அல்லாஹ் யாருக்கு உரிமை கொடுத்துருக்கான்? அதில் ரசூலுல்லாஹ்க்கு. ரசூலுல்லாஹ் ஹலால் ஆக்கியது ஹலாலு, ஹராம் ஆக்கியது ஹராமு. ஏன்னா அத்தியுல்லாஹும் அத்தியுர் ரசூல். இதை தவிர உலகத்தில் யாரும் ஹலாலாக்க ஒரு விஷயத்தை ஹலாலாக்க முடியாது, ஒரு விஷயத்தை ஹராமாக்க முடியாது. அந்த உரிமை யாருக்கும் கிடையாது, சஹாபாக்களும் கிடையாது. சில விஷயங்கள் மார்க்கத்தில் செஞ்சுருக்கலாம் அவங்க நன்மை அடிப்படையில், ஹலால் ஹராம் என்பது. அதனால தான் நம்ம என்ன சொன்னோம், உசூல் ஹதீஸில் படித்தோம். என்ன படித்தோம்? ஒரு லைஃபான ஹதீஸுடைய சட்டங்களுடைய விஷயத்தில் என்ன படித்தோம்? அந்த லைஃபான ஹதீஸ் ஹலால் ஹராமுக்கு தொடர்புடையதாக இருக்கக்கூடாதுன்னு படித்தோம். அப்போ ஹலால் ஹராம் என்பது குரானும் சஹீஹான ஹதீஸும் தான் நிர்ணயிக்கணும். ஒரு மௌலுவை ஒரு லைஃப்பில் ரொம்ப ரொம்ப பலகீனமான ஹதீஸை கொண்டு ஹலால் ஹராமை நிர்ணயிக்க முடியாது. ஏன்னா மார்க்கத்தினுடைய முக்கியமானது அது ஹலால் ஹராம் தான், சட்டம் தான். சரி புரிச்சா? அப்போ அதனால தான் இங்கே என்ன சொல்கிறாங்க, அந்த சஹாபி இதை கொண்டு சொர்க்கத்தில் நான் நுழைஞ்சிருவேனான்னு கேட்டப்ப ரசூலுல்லாஹ் நாம் சொன்னது அதுதான். ஓகேவா? அடுத்து என்னம்மா? அடுத்து ஏதாச்சு ஒரு பேப்பர் எக்ஸ்ட்ரா பேப்பர் இருக்கா? ஒரு கிளாஸை காய்மின ஷைத்தான் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான். அன் அபி மாலிக் அல் ஹாரிஸ் இப்னு ஆசிம் அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தஹூரு ஷத்ருல் ஈமான். தூய்மை ஈமானின் ஒரு பாதியாகும். தூய்மை ஈமானின் ஒரு பாதியாகும். புரிஞ்சா? ஒரு காஃபிருக்கு அது வேற. ஒரு முஸ்லீமாக இருக்கிறவங்க தன்னுடைய இடத்தையும் தன் உடலையும் தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். தினமும் முடிந்த அளவுக்கு குளித்து விட வேண்டும், அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது கரெக்டாக குளித்து விட வேண்டும். தான் இருக்கக்கூடிய இடத்தை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். யாருக்குமே உறுத்தாமல் இருக்கக்கூடாது. அது தன்னுடைய பேக்காக இருக்கட்டும், அல்லது தாங்கள் பேக் வைத்திருக்கக்கூடிய இடமாக இருக்கட்டும். சுபஹானல்லாஹ், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ஏவாமல் அது நடக்க மாட்டுது. என்னது? ஏற்கனவே அது சின்ன ரூமு, அளவுக்கு அளவான ரூமு, அதில் குப்பைக்காடு மாதிரி இருந்தா அதனால் சுழற்சி முறையில் மாறி மாறி சுத்தம் செய்து கொண்டால் அது எல்லாருக்கும் நன்மை பயக்கும். என்ன, நான் யார் செய்யறது? பூனைக்கு மணி கட்டுறது யாரு? நான் செய்யணுமா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைச்சா அந்த இடம் குப்பைக்காடாக இருக்கும். குப்பைக்காட்டுக்குள்ளேயே உழவுவாங்க, இது அதுலேயே தூங்கிக்கிறாங்க, அது மேலேயே படுத்துக்கிறாங்க. அந்த குப்பைக்காட்டுக்குள்ளேயே ஸ்மெல் அடிக்குது. அதில் ஏதாவது ஒன்று கொட்டி அந்த மூளையில் இருக்கிற குப்பை தொட்டியில் கொட்டிடுறானுங்க, அந்த ஸ்மெல் வருது, அதை மணந்துக்கிட்டே தூங்குறாங்க. அவன் எப்படி இருக்கும்? என்ன ஜாபர் சாதிக்க சத்து மாவு ஃபுல்லாக பேக்கில் கொட்டி வச்சிடுறாங்க, அல்லது சத்து மாவை பிசையக்கூடிய டப்பாவை கழுவாமே ஒரு மாதம் வச்சுருக்காங்க. அதை கழுவாமே திருப்பி திருப்பி அதில் பிசைஞ்சு சாப்பிட்றாங்க. அல்லாஹு அக்பர். என்ன சொல்றது? அத்தஹூரு ஷத்ருல் ஈமான். அத்தஹூரு, அப்போ தூய்மை என்பது ஈமானின் ஒரு பாதி. வல்ஹம்துலில்லா, அல்ஹம்துலில்லா என்பது தம்லவுல் மீசான. கொடுக்குறீங்களாம்மா?
ரஹ்மானிர் ரஹீம். வல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் என்கிற வார்த்தை தம்லவுல் மீசான, உங்கள் ஆர்வம் புரியுது போல நடத்துறது கவனி. தம்லவுல் மீசான, மீசானை அது நிரப்பும். வ சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை ஜி யாசர் ஜி, அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை தம்லஆனி அவு தம்லவு மா பைன ஸமாஇ வல் அர்லி, வானம் பூமிக்கு மத்தியில் இருக்கின்ற ஒன்றை நிரப்பும். வானம் பூமிக்கு மத்தியில் இருக்கின்ற அளவு அது நன்மையால் நிரப்பிடும். அல்ஹம்துலில்லாஹ்னு ஒரு மனப்பூர்வமாக ஒருத்தர் சொல்லும் போது அது மீசான் தராசையே நிரப்பிடும். சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்கிற வார்த்தை வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அளவுக்கு உள்ளதை நிரப்பிவிடும். வஸ்ஸலாத்து நூறுன், நாம் தொழுகிற தொழுகை நமக்கு என்னவாக இருக்கும்? ஒளியாக இருக்கும். வஸ்ஸதகத்து புர்ஹானுன், தர்மம், புர்ஹான் என்றால் ஆதாரம், அத்தாட்சி. வஸ்ஸதகத்து புர்ஹானுன், தர்மம் என்பது அத்தாட்சியாக இருக்கும். வஸ்ஸபுரு, பொறுமை என்பது வெளிச்சமாக இருக்கும். லியாஉன், அது ஒளியாக இருக்கும், இது வெளிச்சமாக இருக்கும். அடுத்து வல் குர்ஆனு ஹுஜ்ஜத்துன் லக அவ் அலைக, ஜாது தாலிமில் வந்து குர்ஆன் என்பது உனக்கு ஆவும் இருக்கும், உனக்கு நீ அதை கொண்டு அமல் செய்தால் அது உனக்கு லக்க, அதை கொண்டு நீ அமல் செய்யாவிட்டால் உனக்கு அலைக்க, அது உனக்கு பாதகமாயிரும். குல்லு நாசி, மக்கள் அனைவரும் யகுது, காலையில் ஆகிறார்கள். ஃபபாயோன் நஃப்ஸஹு, தன்னுடைய ஆன்மாவை அவர்கள் விற்கிறார்கள், தன்னுடைய ஆன்மாவை அவர்கள் விற்கிறார்கள். ஒவ்வொரு மனிதனும் காலையிலே ஆகிறான், காலையிலே தன்னுடைய வேலையை துவங்குகிறான். அப்படி துவங்குகிற போது ஃபபாயோன் நஃப்ஸஹு, தன்னுடைய ஆன்மாவை அவன் விற்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபமுஅத்திகுஹா, ஒன்று அது அந்த ஆன்மாவை அவன் நன்மையான காரியங்கள் செய்வதை கொண்டு விடுதலை செய்கின்றான். ஆத்தகை யோத்திக்கு, நன்மையான காரியத்தை செய்வதன் மூலமாக அவர் தன்னுடைய ஆன்மாவை விடுதலை செய்கிறார். அல்லது மூபிகுஹா, தன்னுடைய ஆன்மாவை அழிவில் ஆக்கிக் கொள்கிறார். தன்னுடைய ஆன்மாவை நன்மையான காரியத்தில் காலை எஞ்சோனையை தொழுது யாசின் ஓதி கரெக்டாக இபாதத்துகள் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் தன்னுடைய ஆன்மாவை அவர் விடுதலை செய்தார். பாவமான காரியம் எஞ்சோனையை படத்தை பார்த்து அதை பார்த்து இதை பண்ணி இந்த சேட்டை பண்ணி எல்லா பாவமான காரியத்தை செய்யும் போது அவன் தானுக்குத்தானே தன் ஆன்மாவை அவன் எதில் ஆழ்த்தி கொள்கிறான்? அழிவில் ஆழ்த்தி கொள்கிறான். மூபி குஹானா என்ன அர்த்தம்? அழிவில் ஆக்கி கொள்கின்றான். ஓகேவா? இப்போ எத்தனை முடிஞ்சு? 4.